வெல்கம் டு வல்லர்ஸ் வாரியர் சேனல். அதாவது மக்களே, நாங்கள் இன்றைக்கி வந்தது என்னென்னா பூனூரில் விளாக் எடுக்க வந்தோம். எங்கள் ஊரில் விளாக் எடுக்க வந்தோம். அதாவது ஒருத்தர் அவுட்ஃபுட்டு வீடியோ எடுக்கிறேன்ட்டு நான் வந்து பூனூரை புரட்சி பண்ணிடுறேன்ட்டு ஒருத்தர் வந்தவர் அங்கேயே போயிட்டார். திரும்பி எதுக்கு வந்தார் எதுக்கு போனாரே தெரில ப்ரோ. அது சூப்படி காட்டுங்க. வந்து எங்களுடைய கண்ணுக்குட்டி விளாகு கண்ணுக்குட்டி எல்லாத்தையும் காமிக்கிறோம். எங்களுடைய உண்மையான கேமராமேனே இப்போ தான் வந்தார். அதனால் இப்போ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அவர் ஒரு கேமராமேனு மொத்தம் என்கிட்ட கேமராமேனுக்கு பஞ்சமே இல்லை. அந்த வீடியோவுக்கு மேலே போட்டு காட்டுறான். அவர் வந்து எங்கள் ஊருடைய சேகர். அவன் பேர் என்னடா? அவர் கமலேஷ். பெரிய ஆள். அவர் கமலேஷ் ஜி. அவர் ஒரு ரேட் 70 ஆடு மேய்ப்பான். அந்த அளவுக்கு தலைவனுக்கு பவர் தில்லு இருக்குது. ஹாய் கட்டுக்கு ஹாய் கட்டுறா சேனல். இது வந்து இதான் பூனூருடைய மேய்ச்சல் நிலம் ப்ரோ. அப்படியே சுற்றி காட்டு ப்ரோ. பச்சை பச்சைன்னு இருக்கிறது பார்த்தீங்களா? இங்கே தான் இருக்கிற எல்லா மாடு ஆடு எல்லாமே இங்கே தான் வந்து மேய்ப்பாங்க. அதுவும் என்னென்னா அந்த உள்ளார சைடு விதைக்கிறதுக்கு முன்னாடி வேலி போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இங்கே தான் மேய்ப்பாங்க ஊரில். அடுத்து வந்து நாங்கள் நிறைய திட்டங்கள்லாம் செய்யலான் இருக்கோம். நீ பேசுறது 10 நிமிஷம் மேலே போட்டுக்கு. இல்லை அதெல்லாம் ஆகாது ப்ரோ. இருங்க, நான் 10 நிமிஷத்துக்கு வரை அதையும் ஷார்ட்டாக சுருக்கிறேன். அடுத்தது என் கண்ணுக்குட்டி அங்கிட்டு இருக்குது. அதை காட்டுறதுக்கு தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய வீடியோவே நாங்கள் க்ரியேட் பண்ணுறோம். நாங்கள் ஏதாவது நினச்சி ஒரு வீடியோ பண்ணுவோம். போதும் ப்ரோ, இந்த பக்கம் திருப்பிக்கோ. நாங்கள் நினச்சி அதாவது நாங்கள் வந்தோம், ஆனால் நல்ல ஒரு பிளானிங்கோடு தான் வந்தோம். இன்றைக்கி ஒரு நல்ல விளாக் எடுக்கலான்ட்டு வந்து மைக் செக் பண்ணுறோம். அதை வந்து அந்த புரட்சியாளர் வந்து சார்ஜர் போடல. சார்ஜர் போடாமல் இருந்தாங்க பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் மைக்கில் போட்டு அவரு தான் காட்டுங்க. போதும் ஏன் இதை மைக் நாங்கள் சார்ஜ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. என் தம்பி கண்டுபிடிச்சி, ஆனால் சார்ஜ் எரியலைண்ணா லைட் எரியலன்றான். எனக்கு வந்தவுடனே இப்போ வெறும் இதில் இப்போ ஏர் சவுண்ட் வேறு கேட்கும். வெறும் இதில் தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். பார்த்துங்க. நான் என் கூட நீங்கள் நினைக்கலாம் வல்லர்ஸோட டீம் வந்து மிகப்பெரிய டீமு, கேமரா டீமு, பசங்க விளாக் எடுத்தால் பயங்கரமாக எடுப்பானுங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. இவங்களை வச்சுட்டு எனக்கு தான் தெரியும் ஒன்றுமே பண்ண முடியாது மக்களே. அந்த அளவுக்கு எல்லாம் சிறப்பாக செஞ்சுருவானுங்க நம்மளை வச்சு. ஒரு கேமராமேனை கால் பண்ணி வாடான்னு சொல்கிறேன். ஒருத்தன் அப்போ தான் ப்ரோ இரு ப்ரோ நான் டீ குடிச்சிட்டு இருக்கிறேன். நான் இரு ப்ரோ அப்போ தான் டீ தான் குடிச்சிட்டு வருவேன் அப்படின்றானுங்க. ஒரு டெடிக்கேஷனே இல்லை. என் தம்பிக்கு இருக்கிற டெடிக்கேஷன் கூட இவங்களுக்கு இல்லை. அந்தளவுக்கு மோசமாக இருக்கானுங்க. போதும் ப்ரோ, கட் பண்ணிக்கோ. இல்லை பீஸில் போட்டு யார்கிட்ட பேசுகிறான்னு தெரில. ஒன்றை பற்றி தான் பேசியிருந்தேன். நீ நைட்டு எப்படி தூங்குவியோ அப்படி தான் அதுவும் படுத்துருக்குது. செத்தாலும் அது உன் பொசிஷனை மறக்காமல் படுத்துருக்கு பார்த்தி. அது என்றைக்கோ நீ தூங்குக்குள்ளே பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. பாருங்க யூடியூபர் எவ்வளோ ஸ்டைலாக நடந்து போகிறாரு பாருங்க. நாங்கள் வளர்ந்த பிறகு நாங்கள் இந்த செலிபிரிட்டி ஆகிட்டோம் அப்படின்னு எங்கள் டீமில் யாருமே காட்டிக்க மாட்டோம். எல்லாமே எப்பயுமே நார்மலாக தான் இருப்போம், சிம்பிளாக தான் இருப்போம். அதாவது என் கேமராமேன் போய் அங்கே ஸ்கூலில் போய் நாங்கள் வந்து வளர்றது வாடிடுச்சு அதோட எதை கெத்து காமிச்சாலும் தலையில் தட்டுங்க மக்கள். அங்கே போயிட்டு அங்கே பாருங்க அவர் போறாரா, அவர் செலிபிரிட்டி. அந்த செலிபிரிட்டி நில்றா போறாடா எங்கடா ப்ரோ ஆட்டோகிராஃப் பண்ணுங்க ப்ரோ. ஆட்டோகிராஃப் ப்ரோ உங்களை பாப்பன்னு நினச்சி கூட பார்க்கல ப்ரோ. கை கொடுங்க ப்ரோ. நான் உண்மையாலுமே உங்கள் பிக் ஃபேன். நீங்கள் சிரிச்சா அந்த சிரிப்புக்கு நான் வந்து அவர் இன்ஸ்டாவில் அவர் எடிட் பண்ணுவார். பார்க்கணுமே. என்னதே ஐடி பேர்னா ஸ்மைலி கமலேஷா கமல். நான் ஸ்மைலி கமல் 0703 ஐடி பேர். அவர் முகத்தை பாருங்க. எடிட்டர் பார்த்தாலே தெரியும். இன்னொரு எடிட்டர் பாய் 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 பாய். அங்கே பாடுறா விட்டதும் மாடு போய் போய்க்கிறான். பூமலை பாருங்க உப்பா. ரவுடிங்க ஆசிஃப் ரவுடி மாதிரிடா. ரவுடி மாதிரி ரவுடிங்க ரவுடி. போதும் ப்ரோ, கட் பண்ணிக்க. நம்ம அதாவது இப்போது அங்கேருந்து இங்கே வந்தாச்சு மக்களே. அடுத்ததே உங்களுக்கு பிடித்தமான ஒரு நபர். அந்த நபரை பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. நான் போயிட்டு அந்த பர்சனை காமிக்கிறேன். ஓகேங்களா? தம்பி எட்டேருந்தே வீடியோ எடுப்பாப்புல. ஓகே, நான் கிட்ட போகிறேன். ஆனால் இங்கேருந்து வீடியோ ஓகேவா? என் வீட்டில் பார்த்தாங்கன்னா விளக்கமாக எடுத்து விட்டு கூட சொல்கிறேன். ஓகே, கிட்ட வந்து இப்படி வெயில் அடிக்கண்டா. இல்லை அப்படி போய்ட்டு வெயில் சைடு அப்படிலேருந்து கம்சா வெளிச்சமாக இருக்கும். யாருக்கும் தெரியும். எதுவுமே கண்டுக்காத. என்னை அடிப்பாங்க திட்டுவாங்க எதுவுமே கண்டுபிடியா. குடிக்கலாம் கூட தெரியல. பாடா குடிக்கவே இல்லைடா. சாப்பிடு
தண்ணியும் வைக்காமல் இருக்காங்க மக்களே. குடிப்பா சவுண்டாக சொன்னால் தெரியும் மக்களே. மைக்கு வேற இல்லை, என் கண்ணுக்குட்டிக்கு தண்ணி வைக்காம இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறது ரெண்டுமே குடிக்கலையாட்டுக்குங்க. இவங்கதான் இப்படிதான் கண்ணுக்குட்டியை பார்க்க மாட்டாங்க, மனுஷனை பார்க்க மாட்டாங்க இல்லை. என்னை மதிக்காது மக்களே. நீங்கள் செம்பா திருக்கட்டானு தெரியல. பொசிஷனை பார்த்துங்க, இப்படி தான் அந்த அம்புலிங்கெல்லாம் உட்காரம். போதும் உண்டு, நீ எடுக்கிறோம் அவனை சொன்ன போதுமா. ப்ரோ எல்லாம் பிஸியாக இருக்குது ப்ரோ. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வச்சு கொள்ளை தான் இது வந்து எங்களோட கொள்ளை தான். மல்லாட்டை போட்டுருக்கோம் பார்த்துங்க. அதான் பச்சை மல்லாட்டை வேணுன்னா ஆர்டர் பண்ணிவிடுங்க, இப்போயே ஆர்டர் பண்ணுறீங்க. நாங்கள் வந்து ஜாஸ்தியாக வாங்க முடியும், ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு சேல் பண்ணி தரோம். அப்படியே பச்சையாக பிடிங்கி பச்சையாக தருவோம் சரிங்களா. பச்சை மீன்ஸ் நான் தாவரத்தை சொன்னால் யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம் சரிங்களா. அடுத்தது நாங்கள் இயற்கை முறையில் வந்து போயிட்டு இங்கே இருக்கிற மரங்கள்லாம் ஆக்குப்பைடு பண்ணலான்னு இருக்கோம். அதாவது ஊஞ்சல் கட்டி அதில் போய்ட்டு ஜாலியாக விளாட்லாம், அதுலேருந்து இனிமேல் விளாக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கோம். நாங்கள் போயிட்டு அந்த மரத்தெல்லாம் காமிக்கிறோம். கிட்ட போயிட்டு அந்த மரம் நாங்கள் என்னென்ன மரத்தில் ஊஞ்சல் கட்ட போகிறோன்றதை காட்டிடுறோம். அது அடுத்த வீக்லேருந்து அதை நடைமுறைப்படுத்தலான் இருக்கோம். ஜாலியாக போயிட்டு ஊஞ்சல் ஆடுறது, மரத்துக்கு கீழே நின்று சமையல் செய்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணலான்னு இருக்கோம். நான் வேறு காற்று சத்தம் கபீர்னு கேட்குது, நான் என்ன பண்ணுவேன்னு தெரில. சரிங்களா. அதனால் எங்களோட வில்லேஜ் சேனலை வந்து நீங்கள் ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். அடுத்தது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இதில் வர ரெவென்யூ வச்சு, இதில் வர சம்பளத்தை வச்சு, காற்று வேறு அடிக்குது ப்ரோ, இதில் வர சம்பளத்தை வச்சு எல்லாத்துக்கும் முடியாதவங்களாம் ஹெல்ப் பண்ணலான் இருக்கோம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு போயிட்டு நாங்கள் வந்து முடியாதவங்க இவங்களாம் நல்லா செய்வோம். ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்தோம். பட் அது எல்லாத்துக்கிட்டையும் டொனேஷன் வாங்கி செய்கிறனால அதில் எங்களுக்கு பெருசாக நாங்கள் மணி இது பண்ண முடியல எங்களால். ஏன்னா நாங்கள் கேட்டு செய்கிறனால இதுவே எங்களுடைய ரெவென்யூ வந்துச்சுன்னா அதை வச்சு ஹெல்ப் பண்ணலாம்ல. அதனால தான் இந்த ஒரு சேனலே ஆரம்பித்தோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனல் வல்லரசு வாரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் உங்களை நான் கண்டிப்பாக பார்க்குறேன் சரிங்களா.